ஏ என் அம்மா அப்பா அவங்கெல்லாம் நல்லவங்கடி, நான் விட மாட்டேன் உன்னை, வா 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 முதல்ல கம்பி என்ன வா அப்படின்னு வந்து இப்ப தங்கமயில் குடும்பத்தை தர தர தரன்னு வந்து இப்ப ஜெயில போடுறதுக்கு இழுத்துட்டு போற சம்பவமும் இதுக்கப்புறம் நடக்க போற அதிரடியான திருப்பங்களுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழலி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பட்டாசா வெடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஏன் நான் இல்லாத போது நான் பெங்களூர் போயிட்டு வரதுக்குள்ளார ஜெயிலில் போய் போட்டு வந்திருக்காங்க. அதை கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலீஸ் தேடி வந்ததுனால தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சு. இப்போ அதுவும் ஸ்டேஷனில் வச்சு எப்படியோ அந்த தங்கமயிலுங்கிறவ ஒரு உண்மையை சொல்லிட்டா அப்படின்னா, ஆமாம் இத்தனை வருஷமா பொய்யா தானே சொல்லிட்டு இருந்தா, ஏதோ ஒரு உண்மை சொல்லி கடைசியில் நம்ம குடும்பம் எப்படியோ தப்பிச்சிருச்சு, என்னதான் பண்ணுறது அப்படின்னு இந்த பக்கம் கோமதி புலம்பிக்கிட்டு இருக்க. எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இங்க பாக்கியம் அவ்வளவுதான், நம்ம நினைச்ச திட்டமெல்லாம் போச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல, தங்கமயிலோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு அவங்க தனியா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிரடியான இன்னொரு சம்பவத்தை யோசிக்க போறாங்க குழலி. வெளில வந்து அவங்க வெளில வந்து பார்த்தா வந்து சரவணன் அப்படியே வந்து திண்ணையில் உட்காந்துருக்காரு. நைட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு குழலி போயிட்டு, சரவணா என்னடா சோகமாக இருக்க அப்படின்னு வந்து கேட்க, டக்குன்னு உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்னால் ஏற்றுக்கவே முடியலக்கா, என்னை ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் நானும் பேசாமல் இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும் போல, எல்லா பொய்யும் ஒன்று ஒன்றா மறைக்க நமக்கு எதிராகவே பேசி நம்ம குடும்பத்தை கொண்டு போய் நம்ம ஃபேமிலியில் அத்தனை பேர்த்தையும் அம்மா உட்பட எல்லாத்தையும் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் நிற்க வச்சுட்டாக்கா. அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாதுக்கா. ஆனால் அப்பா வேணாங்கிறாருங்கிறதுக்காக பேசாமல் இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இருக்குக்கா அப்படின்னு வந்து சொல்ல, உனக்கு என்ன, அந்த குடும்பம் செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிக்கணும், நம்ம பழிக்கு பழிலாம் வாங்கல, ஆனால் அவங்க கொடுத்ததை நம்ம திருப்பி கொடுக்கணும், அவ்வளோதானே. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, என்ன பண்ணுங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன், அதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் ஊர் உலகத்தில் வந்து பொங்கல் கொண்டாடி சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கும் அனைவருக்கும் வந்து தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ப்ளஸ் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும், உங்களுக்கும் வந்து ஒரு சூப்பராக ஒரு வழி பிறக்கிறதுக்கு அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஸோ இப்போ கதைக்குள்ளார வந்தோம் அப்படின்னா வந்து இப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா குழலி இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் போரு, காலையில் என் கூட சும்மா கோயிலுக்கு வரங்கிற மாதிரி வா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து எல்லாம் படுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் சரவணனை கூப்பிட்டு, நமக்கு வந்த ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சு போச்சு, மழை போல வந்துச்சு மடு போல போயிடுச்சுன்னு நினச்சி போனோம், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சகஜமாகிறது. கோமதி திருப்பி வந்து மீனாவையும் இந்த பக்கம் ராஜியும் வந்து இவளுக மட்டும் என்ன, இவளுகளே என்னைக்கு முதுகில் குத்த போறாள்கள்னு தெரியலங்கிற மாதிரி பேச சொன்ன உடனே வந்து டக்குன்னு வந்து கடுப்பாயிடுறாரு பாண்டியன். போதும் விடு, அவங்க ரெண்டு பேரும் நமக்காக எவ்வளோ அலைஞ்சாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம அந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணுங்க இல்லைங்கிறது நமக்கு தெரியும். நான் கூட்டு வந்தவ தான் வந்து சரியில்லை, இவனுங்களா கூட்டு வந்தாலும் கூட அத்தனையுமே ரொம்ப நல்ல பிள்ளைங்க, தங்கமான பிள்ளைங்க. ஏதோ அவங்க நம்மளே என்கிட்டயே வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் போய் தெரியுது அப்படின்னா வந்து நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதே வயசுல இருந்தாலும் மறைக்க கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வாழ்க்கையை கெடுக்க வேணான்ட்டு, அந்த மாதிரி வாழ்க்கையை கெடுக்க வேணாம்னு நல்லது நினைச்சதுக்காக தான் அந்த பிள்ளைங்களை இப்படி முதுகலை குத்திட்டாங்க. நீ எதையும் யோசிச்சு திருப்பி இவங்களை காயப்படுத்தாதுன்னு சொல்லிடுறாங்க. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க பாக்கியம் வந்து காலையில எந்திரிச்சு உட்கார சுடர் எந்திரிச்சு வராங்க. வந்துட்டு ஏமா டீ போடல அப்படின்னு கேட்க, ஆமா டீ ஒண்ணுதான் இங்க குறைச்சல், இங்க குடும்பமே எல்லாம் இல்லாமல் போச்சு, அங்க ஒரு தூங்கிட்டு இருக்கா பாரு அக்காக்காரி அப்படின்னு போயிட்டு தட்டி எழுப்பி என்ன தூக்கம் உனக்கெல்லாம் வேண்டி கிடக்கு, எப்படி நிம்மதியாக அவனால தூங்க முடியுது, எல்லா வாழ்க்கையே போச்சு, இங்க எல்லாமே போச்சு, என்னால ராத்திரி ஃபுல்லா தூங்க முடியல, உன் வாழ்க்கையில நீயே மண்ணலி போட்டுக்கிட்ட, அங்க எதுக்கடி உண்மையை சொன்ன, என்னால ஏத்துக்கவே முள்ளடி அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாக்கியம் அப்படின்னு குரல் கேட்குது. குரல் கேட்டவுடனே டக்குன்னு வந்து வெளில வந்து யாரு அப்படின்னு பார்க்கலான்ட்டு, சுடரே போய் பாரு அப்படிங்க. சுடர் போய் பார்த்துட்டு குடுக்குன்னு ஓடி வராங்க. அம்மா போலீஸ் வந்திருக்காங்கம்மா அப்படின்னு வந்து நிக்க, போலீஸ் வந்திருக்காங்களா அப்படின்னு வந்து ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா வெளியே வந்து அப்படியே வந்து போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட 2 பேர்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது மேடம் சொல்லுங்க மேடம் அப்படின்னு வந்து கேட்க, உடனே உங்க பொண்ணு தங்கமயிலுங்க, அப்புறம் உங்க புருஷங்க மாணிக்கம் அப்படின்னு, அவங்க இப்பதான் டீ வாங்க போயிருக்காரு மேடம், வீட்டுல பால் கூட இல்லை மேடம், டீ வாங்க போயிருக்காரு, சோகத்துல குடும்பமே இருக்கும், என்னாச்சு மேடம் அப்படிங்கும் போது திருன்னு முழிக்கும் பொழுதே மாணிக்கம் வராரு. மாணிக்கம் உள்ளார வந்துட்டு, பாக்கியம் என்ன வீட்டு வாசல்ல ஜீப் நிக்குது அப்படின்ட்டு உள்ளார வந்து பார்த்தா இவங்கெல்லாம் நிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆன உடனே வந்து என்னாச்சு மேடம் அப்படின்னு வந்து கேட்க, இல்லை உங்க 3 பேரும் அப்படியே என் கூட வந்து ஜீப்ல இருங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னா. ஜீப்லையா, நாங்க எதுக்கு மேடம் அப்படின்னா வந்து ஃபோர்ஜரி, ஃப்ராடு, அப்புறம் மன உளைச்சல் ஏற்படுத்துனது, மான நஷ்ட வழக்குன்னு சொல்லிட்டு உங்க மேல வந்து ஒரு 4-5 கேஸ் இருக்கு, அந்த கேஸுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னா. கேஸா அப்படின்னு உங்க ஷாக் ஆகும் பொழுதே உள்ளார நுழையிறாங்க குழலி. உடனே அப்புறம் கேஸ் இல்லாம வேற என்ன, என் குடும்பத்தை போட்டு நல்லா போது நீ ஆட்டுக்கு திருப்பி கொடுக்க வேணாமா, நானு தப்பு ஓ மேல இருக்கும் போதே இந்த குடும்பம் நீங்க எல்லாம் எப்படி ஆடுனீங்க, தப்பு எங்க கிட்ட நியாயம் இருக்குது, நாங்க அப்ப திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு உள்ளார வர
உள்ளார வந்தோடனே ஏய் குழலி மேடம் இவங்க சொல்றதை கேட்டு அப்படின்னா வந்து கேஸ் தான்மா, நீ சொல்றதை கேட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணல, இப்போ அவங்க சொல்றதை கேட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வாங்க அப்படின்னு பிடிச்சி இழுக்கும் பொழுதே வந்து மேடம் ஊர்க்காரங்களாம் என்ன நினைப்பாங்க மேடம், என் பிள்ளை வந்து இப்போதான் மேடம் அவளே ரொம்ப மனசுடைஞ்சு போய் அவளுக்கு வந்து உடம்பு கூட சரியில்லை அப்படின்னா இந்த ட்ராமாலாம் வேணாம், அதான் அவங்க பொண்ணு எல்லாத்தையும் நேற்று சொல்லிடுச்சு, நீங்கள் வந்து படிப்பில் போய் சொல்லியிருக்கீங்க, வயசில் போய் சொல்லியிருக்கீங்க, நகை விஷயத்தில் போய் சொல்லியிருக்கீங்க, இது இல்லாமல் அவங்க கொடுமைப்படுத்தினதா போய் சொல்லி அந்த குடும்பத்தை கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஜெயிலுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு எல்லா வேலையும் செஞ்சுருக்கீங்க. அவங்க எப்படி சும்மா விடுவாங்க, வேற வழி இல்லைம்மா, வாங்க உங்களுக்கு லாயர் இருப்பார்ல, உங்கள் லாயரை கூப்பிட்டு ஜாமீன் எடுக்க முடியுமான்னு பாருங்க. ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இதில் வேற இதுக்கப்புறம் வந்து பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வரப்போகுது, கொஞ்சம் கஷ்டம் தான், இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு வாரம் 10 நாளைக்கு நீங்கள் எல்லாருமே ஜெயிலில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், வாங்க அப்படின்னு பிடிச்சி இழுத்த உடனே வந்து அவங்க வந்து மேடம் இதெல்லாம் அநியாயம் மேடம், ஏழைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு வந்து பேசுகிறேன். யாருமா ஏழைகளுக்கு பாதுகாப்பு, பணக்காரங்களுக்கு பாதுகாப்புன்னு எல்லாத்துக்கும் நல்லவங்களுக்குலாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், உங்களை மாதிரி ஃப்ராடுங்களுக்கு இல்லை அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து குழலி வேணான்னு சொல்லி குழலி நாங்கள் ஏதோ என் பிள்ளை வாழ்க்கைக்காக தானே நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணோம், ப்ளீஸ் குழலி அப்படின்னா, ஏன் இப்போ கெஞ்சிறது அப்போ யோசிச்சிருக்கணும்ல, எங்கள் வீட்டில் வந்து கெஞ்சியாச்சும் வந்து எங்கள் பொண்ணை திருப்பி வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லாமல் சாபம் போட்டது மட்டும் இல்லாமல் பழி வாங்குறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சீங்கல்ல அப்படின்னு குழலி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே உள்ளார வராது இப்போ சரவணன் உள்ளார வந்தோன்னா வந்து மாப்பிள்ளை ப்ளீஸ் மாப்பிள்ளை அப்படின்னா, மாப்பிள்ளையா அவன் நீங்கள் அங்கே வச்சு இப்போ வந்து மாப்பிள்ளை ஆகிட்டேனா அப்படின்ட்டு வந்து கையில் ஒரு பேப்பரை கொண்டு வந்து காமிச்சு, இந்த பேப்பரில் உங்கள் பொண்ணு கையெழுத்து போட்டால் இப்போவே நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன பேப்பர் அப்படின்னா, அதான் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பணும்ல, அதில் கொடுக்க முடியாதுன்னு தானே அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணீங்க, இப்போ இதே விவாகரத்து நோட்டீஸை இங்கே வைக்கிறேன், உங்கள் பொண்ணை கையெழுத்து போட சொல்லுங்கள். மேடம் என்ன மேடம் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா, நான் என்னம்மா பண்ணுறது, கேஸ் அவங்க வாபஸ் வாங்கினா தான் உண்டு, வாபஸ் வாங்கலைன்னா உங்களுக்குள்ளே என்ன பேசணுமோ பேசுங்க, 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே இல்லை அப்படின்னா அவங்களை தூக்கிட்டு தரேன் எடுத்து போயிடுவேன் அப்படின்னு பேசும்பொழுது, மாமா என்னமாம்மா இப்படி பேசுறீங்க, நான் உங்க கூட தானே மாமா வாழ்வேன், உங்க கூட வாழ்றதுக்காக தானே மாமா இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னா, சி வாழ்றேன் கிள்றேன்லாம் பேசாத, நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு, என் நிம்மதியை கெடுத, என்னை பற்றி என் வீட்டிலே தப்பாக போட்டு கொடுத்த, இது ஏறி கோர்ட்டில் ஏறி வந்து என்ன சொன்ன சாட்சியா, நாங்கள் உனக்கு அபாஷனுக்கு காரணமாக இருந்தோமா, உன்னை அடித்து கொடுமைப்படுத்தோமா, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது, உங்களெல்லாம் மனுஷன் வாழ்வானா, எனக்கு இப்போ விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போடலனா சுடர் ஒருத்தியை தவிர நீங்கள் 3 பேரும் கம்மி என்ன தான் போறீங்க, இப்போ இதுக்கு கையெழுத்து போட முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அப்படியே ஷாக் ஆகி பார்க்கும்பொழுதே இந்த பக்கம் வந்து பாக்கியம் வேற வந்து வேணாம் கையெழுத்து போடாத, நாங்கள் ஜெயிலுக்கு கூட போவோமே தவிர எங்கள் கேஸும் நடக்கட்டும், உங்களையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம், ஆனால் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இப்போ தங்கமயில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, டக்குன்னு அதை வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்து, விடுங்க மாமா நான் பண்ணது தப்பு தான், என் தப்புக்கான தண்டனை நான் வாழ்நாள் ஃபுல்லாக தனியாக இருந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்களா, இல்லை திருப்பி ஏதாச்சும் ஒரு தகுதித்தத்தை பண்ணி இந்த கதை வேற மாதிரி ஒரு சைடில் பயணம் செய்ய போதா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தங்கமயில் உண்மையை சொன்னதுக்கப்புறமா அந்த குடும்பத்துக்கு ஒரு தேவையான தண்டனை கிடைக்கலையே, இந்த மாதிரி குழலியை வச்சு ஒரு கேஸை கொடுக்கறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்கள். சிறகடிக்காசு ஐயனார் துணை மகாநதிக்கலாம். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பி அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.